எழில் சுடர் சரியில்ல. இப்போ ஒரு வேற லெவல்ல இன்ட்ரஸ்டிங்கான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசியும் வந்து சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். நிச்சயம் ஸ்வேதா வந்து இந்துமதியோட தங்கையா இருக்க வாய்ப்பே இல்ல. என் கண்ணுக்கு இத்தன நாளா வந்து தெரிஞ்சுங்கக்கா. இத நான் வந்து சொன்னேன்னா, யாரும் வந்து நம்ப மாட்டாங்க. இன்னமும் நான் உங்ககிட்ட மட்டும் தான் கேட்க முடியும். ஏன்னா, அவங்க உங்க தங்கச்சியா இல்லையான்னு என்ன விட உங்களுக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்து வந்து பக்கத்துல தான் நிக்கிறாங்க. ஆனா, எப்படி வந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியலங்கிற மாரி இந்து வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "அக்கா, ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஆனா, என்ன ஏதுன்னு தெரியல. நீங்க இங்க இருக்கீங்கன்னா, ஏதாவது ஒரு பொருள வந்து தட்டி விட முடிஞ்சா தட்டி விடுங்கங்கிற மாரி சுடர் வந்து கேட்டோனே, "நான் இங்க தான் இருக்கேன்னு" ஒரு பொருள வந்து தட்டி விடுறாங்க. "அப்பன்னா நீங்க இங்க தான் இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி வந்து நான் சொல்லி புரிய வைப்பேன்? எனக்கும் வந்து தெரியலையே!" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சுடர் வந்து யோசிக்கிறாங்க. அப்பன்னா ஸ்வேதாவோட ஃபோட்டோ எடுத்து இங்க வைப்போம்ன்னு சொல்லி, ஸ்வேதாவோட ஃபோட்டோ எடுத்து இங்க வைக்கிறாங்க. பக்கத்துல வந்து மெழுகுவர்த்தி ஏத்தியும் வைக்கிறாங்க. "நீங்க இவங்க உங்க தங்கச்சியா இருந்தா, இந்த ஃபோட்டோ அப்படியே இருக்கட்டும். இவங்க உங்க தங்கச்சி இல்லன்னா, இந்த மெழுகுவர்த்திய வச்சு ஏதாவது பண்ணி எனக்கு நிரூபிச்சு காட்டுங்க." அப்படின்னு சொல்லி, "சொல்லுங்கக்கா" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இந்துகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ப சுடரு. செம்ம மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து மெழுகுவர்த்தி வந்து அப்படியே வந்து லைட்டா வந்து கை வச்சு தட்டி விடுறாங்க. அந்த ஃபோட்டோ வந்து இது மாரி ஆயிடுது. "இது போதும்க்கா. ஸ்வேதா வந்து ஏமாத்த வந்திருக்கா. அப்பன்னா மனோகரியோட அசிஸ்டன்ட்டா தான் ஸ்வேதா வந்து இருப்பா. ஒட்டுமொத்த சொத்தையும் வந்து திருடலான்னு தான் பார்க்குறாங்களா?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. கீழ வந்து ரிஜிஸ்டர்லேருந்து எல்லாரையும் வந்து வீட்டுக்கு வந்து வர வச்சிருக்காங்க போல இருக்கு நைட் டயத்துல. அப்பன்னு பார்த்து சொத்த வந்து மாத்தணும். ஸ்வேதாவ வந்து கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னோனே, உடனே வந்து "ஐயா, சொத்தெல்லாம் வந்து மாத்தலாமா? கொஞ்ச நாள் போட்டுமே. இந்துமதியோட ஆசைய எப்போதும் வந்து டக்கு டக்குன்னு நாங்க நிறைவேத்திருவோம். இந்துமதிக்கு குடுத்த சொத்த அவ தான் முடிவு பண்ணணும். ஸ்வேதாக்கு வந்து குடுக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கா. அவ எதிர்காலத்துக்கு குடுத்ததாக இருக்கட்டும்." அப்படின்னு சொன்னோனே வந்து ராமியாவால எந்த பதிலும் சொல்ல முடியாம போயிடுச்சு. டாக்குமெண்ட்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கப்பா எழில்னு சொன்னோனே, அப்படியே ஃபுல்லா வந்து படிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸ்வேதா மாட்டுக்கு கீழ இறங்கி வராங்க. "இன்னும் கொஞ்ச நேரத்தில வந்து எல்லா சொத்தும் உனக்கு கை மாறப் போகுது. அதனால எடுத்தோனே வந்து வேணான்னு சொல்லு. அவங்களா உனக்கு விருப்பப்பட்டு தரணும். அப்பதான் வந்து நீ ஒரிஜினலா வந்து ஸ்வேதா இந்துமதியோட தங்கன்னு நம்புவாய்ங்க." அப்படின்னு சொன்னோனே, அப்படியே கீழ இறங்கி வராங்க. "எதுக்குங்க என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி சார்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எழில, "நீங்க என்னப்பா சாரெல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்க? நம்பலாம் சொந்தக்காரங்க. இருந்தாலும் சார், எனக்கு நீங்க எல்லாருமே வந்து அந்நியன் மாரி தான் தெரியிறீங்க. நான் எதுக்கு இப்ப கீழ வரணும்? எனக்கு ஒண்ணும் புரியலையே. யார் இவங்கலாம்? உன் பேர்ல வந்து இந்துமதி வந்து சொத்தெல்லாம் எழுத சொன்னாமா? அதனால தான் எழுதி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம்." "என் பேர்லயா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. அக்கா ஏதோ அன்பு பாசத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. இது எல்லாம் உங்களோட சொத்தா தான் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அக்காவோட சொத்தெல்லாம் திருப்பி உங்க பேர்ல தானே வரணும். அதுதானே நியாயம். அக்கா சொல் பேச்செல்லாம் கேட்க வேணாம்." அப்படின்னு சொன்னோனே வந்து ராமியாக்கே வந்து தூக்கி வாரி போட்டுருது. என்னடா இது கோடிக்கணக்குல வந்து சொத்து தரேங்கிறாங்க. இந்த பொண்ணு என்றானா வேணாங்கிறா. "பாத்தியா ராமையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்தேகப்பட்டீங்க இந்துமதியோட தங்கன்னு. இத விட நிரூபிக்க வேற என்ன வேணும்? இந்துமதிக்கும் சொத்தெல்லாம் ஆசையே இருக்காது. அதே மாரி தான் இவளுக்கும் வந்து சொத்தெல்லாம் ஆசையே இல்ல." அப்படின்னு கனகவள்ளி பாட்டியும் எழிலும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. "இது எங்களோட கடமை. நாங்க உங்களுக்கு பரிசா வந்து குடுக்குறோம். வேணான்னு சொல்லாதீங்க." உடனே அபியும் வந்து அந்த பக்கம் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. "சித்தி வாங்கிக்கங்க சித்தி. நீங்க உங்களோட கடமை, உங்களுக்கு சேர வேண்டியது தான் வந்து குடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது தாராளமா நீங்க வாங்கிக்கலாங்கிற" மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துல கையெழுத்து போடலான்னு இருக்காங்க. எழில் வந்து கையெழுத்து போடக்கூடாதே, இப்ப ஏதாவது செஞ்சு வந்து தடுக்கணுமே அப்படின்னு சொல்லி, செமையா வந்து காத்த வந்து உள்ள அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நம்ம இந்துமதி. காத்துல வந்து பேப்பர்லாம் வந்து எல்லா பக்கமும் வந்து பறந்துகிட்டே இருக்கு. ஃபோட்டோ வந்து இந்த பக்கம், இந்த பக்கம் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல இந்துமதியோட ஃபோட்டோ. கையெழுத்து போடாதீங்கங்கிற விஷயத்த தான் வந்து சொல்ல வராங்க. "என்ன எழிலு, இது மாரி காத்து வருது. ஒரு பக்கம் வந்து இந்துமதியோட ஃபோட்டோ வந்து லைட்டா வந்து கீழ விழுவுற மாரி இருக்கு. ராமையா கீழ விழுந்துற போது படத்த வந்து ரெடி பண்ணுங்கன்னோனே, திருப்பி இன்னொரு கொக்கிய வந்து மாட்டி வைக்கிறாங்க. வேணாங்கிற மாரி தான் தெரியுதும்மா இந்துமதி அம்மா. ஆனா இவங்க எல்லாம் யாருமே வந்து பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது, சுடர் வந்து டக்குனு வந்து எல்லா பேப்பரையும் வந்து எடுத்து முடிச்சோனே, எழில் வந்து கையெழுத்து போடலான்னு இருக்கிறப்ப, "நிறுத்துங்க சார். எனக்கு என்னமோ தப்பா தான் தெரியுது. உங்களுக்கு வேணா ஸ்வேதா வந்து இந்துமதியோட தங்கன்னு சொல்லலாம். ஆனா என்னாலலாம் நம்பவே முடியல. இவங்க கரெக்ட்டா வந்தாங்க. 2, 3 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள சொத்தெல்லாம் வந்து எழுதி தர்றீங்க." அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "என்னம்மா இப்படியெல்லாம் சந்தேகப்படுற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல கனகவள்ளி பாட்டி. "இந்த வீட்டோட மருமகளா எனக்கு பொறுப்பு, கடமை இருக்கா இல்லையா? சொத்து வந்து யார்கிட்ட போணுமோ அவங்க கிட்ட தான் போணும்." அப்படின்னு சொல்லி, "இந்துமதிக்காக தான் நான் பேசுறேன். தயவு செஞ்சு அமைதியா இருங்க." அப்படின்னு சொன்னோனே வந்து, "சரி என்ன வேணும்? இவ எப்படி நிரூபிக்கணும்? 1 வாரம் டைம் குடுங்க. எதுவா இருந்தாலும் நான் நிரூபிச்சு காட்டுறேன். இவங்க இந்துமதியோட தங்கையே இல்ல." அப்படின்னு சொல்லி அதிரடியா பேசினோனே, சுடர் சொல்றதும் லாஜிக் படி கரெக்ட் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம்ப்பா எழிலு. சுடர் என்ன சொல்றான்னு. அவளோட பேச்ச மீறி நம்ம எதுவுமே செய்யக்கூடாதுன்னு எழில்ட்ட வந்து சொல்லிடுறாங்க கனகவள்ளி பாட்டி. மனோகரிக்கு வந்து ரொம்பவே அசிங்கமா போச்சு. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்னடா அது கடைசி நேரத்தில வந்து இது மாரி தடுத்துட்டான்னு சொல்லி யோசிக்கிறாங்க அவங்கலாம்.